ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரைக்கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம். அரைக்கீரை கடையில் கலர் மாறாத எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அரைக்கீரையில் நிறைய சத்துக்கள் உள்ளது. அதனால் நீங்கள் வாரத்தில் 1 டைமாவது அரைக்கீரை கடையில் செஞ்சு பாருங்கள். அரைக்கீரையை இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி விதை இருக்குல்ல, அதெல்லாம் போடாதீங்க. ஒன்று ஒன்றா கிள்ளி எடுத்துக்கோங்க. அரைக்கீரையை இந்த மாதிரி விதையை போட்டால் குழந்தைகளுக்கெல்லாம் லூஸ் மோஷன் ஆகும். அதனால் இந்த மாதிரி விதையெல்லாம் போடக்கூடாது. கீரையை அகலமான பாத்திரத்தில் போட்டு அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மண்ணெலாம் இல்லாத இருக்கும். இப்போ வடிகட்டில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாத இருக்கும். 1/2 கப்பு பச்சை பயிரை கழுவி எடுத்துக்கோங்க. 5 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பு சூப்பராக வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு எவ்வளோ சூப்பராக வெந்துடுச்சுன்ட்டு. இப்போ கீரையை சேர்த்துடலாம். ஒரு 10 நிமிஷமாவது கீரை வேகட்டும். அதுக்கு மேலே வேக விடாதீங்க, கீரை கலர் மாறிடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரை கலர் மாறாத சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ எடுத்து நம்ம சட்டியில் போட்டு கடைஞ்சிடலாம். சட்டியில் கடைஞ்சால் தான் அந்த மண் வாசனைக்கும் கீரைக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ கீரையை சேர்த்துலாம். கீரையை சேர்த்தாச்சு. இப்போ கீரையை கடைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரை கடைஞ்சாச்சு. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது பொன்னிறமானோடனே கீரை கடையில் சேர்த்துக்கோங்க. பாருங்க, கீரை பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கீரை கடையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.